விஜயினுடைய அதிரடி அரசியல் திமுகவுடைய அடித்தள கொள்கையவே காலி பண்ணுது. இதெல்லாம் தாக்கு பிடிப்பாரா விஜய்? விஜய் மக்கள் தாக்கு பிடிப்பான்னு கேளுங்க. நீங்க எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வராரு, 87 டிஸ்மிஸ் பண்றாங்க. ஊருக்கு கட்சி வேண்டாம் அவன் போடான்றார். மக்கள் என்ன பண்றான்? இல்ல நீங்க வாங்க. 77 to 80 ஒரு பைசா எவ்வளவு வாங்கக்கூடாது. எம்ஜிஆர் வச்சிருந்தார். எம்ஜிஆர் எல்லாத்தையும் பார்ப்பார், ஜெயலலிதா எல்லாத்தையும் பார்க்கும், கருணாநிதி எல்லாத்தையும் பார்ப்பார். இப்போ வழிநடுக மக்கள் நிக்கிறான். நீங்க காருக்குள்ள கருப்பு கண்ணாடி ஓட்டிட்டு உள்ள இருந்தீங்கன்னா நீங்க உங்களை எப்படி மக்கள் தலைவரை ஏற்றுக்கும்? அரசு வழக்குரைஞர்களாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆட்கள் வருவதை தடுக்கணும். புஷி ஆனந்தும் ஊழல்ல சிக்கியிருக்காரு. புஷி ஆனந்துடைய மருமக பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் உட்கார்ந்து பொட்டி வாங்கிட்டே இருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு, திருத்திங்க, இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள், மாற்றப்படுவீர்கள். இப்ப மக்கள் மத்தியில விஜய், உதயநிதி இன்னைக்கு இந்த ஃபைட் நடக்குது. யாரை விரும்புறாங்க சார் மக்கள்? மக்கள் விஜய் தான் விரும்புறாங்க. ஏன்னா திமுக மீது உள்ள கோபம் இன்னும் குறையல. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய புள்ளியா உதயநிதியும் விஜயும் பாக்குறாங்க. அடுத்த கட்ட அரசியல இவங்க 2 பேர் தான் என்ற தீர்மானத்துல மக்கள் வந்திருக்காங்களா? இந்த சண்டைகளை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இதுல நம்ம பார்க்க வேண்டிய பார்வை, எதிர்க்கட்சி வேலையை சரியாக செய்தால் ஒரு 5 வருடம் கழித்து நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு திமுக நம்புது. இதுக்காக உதயநிதி முழு நேரமா களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். ஏன்னா விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவார் என்று தேர்தலுக்கு முன்பு வரை திமுக கற்பனை கூட செஞ்சு பார்க்கல. 15% வாக்கு வாங்குவார். இதுதான் 35% வாங்குவாருங்கிற அந்த சிந்தனை திமுக அதிமுக 2 பேருக்குமே இருந்ததே இல்லை. ஆனால் தேர்தல் முடிவு தலைகீழ மாறி போச்சு. அதிமுக ரொம்ப தூரத்தில் கிடக்குது. திமுக நாம் 5 வருட காலம் அமைதியாக இருந்தால் மீண்டும் விஜய் வந்துடுவார். நம்முடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாகி போயிடும். அதனால அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. தினம் தினம் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. விஜயினுடைய அதிரடி அரசியல் திமுகவுடைய அடித்தள கொள்கையவே காலி பண்ணுது. இப்போ எந்த அதிகாரி பணியிட மாறுதலோ பணப்படல நடக்கூடாது. திமுக அதிமுக நடக்கும். இதை ஒழிக்கணும்னா நீங்க இப்போ ஒரு 20 லட்சம் வாக்கு உடனே வந்துடும். ஏன்? நீங்க புருஷ வாத்தியாரா இருப்பாரு, பொண்டாட்டி வாத்தியார் டீச்சரா இருக்கும். புருஷன் சென்னையில் இருப்பாரு, பொண்டாட்டி திண்டிவனத்தில் இருக்கும். வேணும்னா இந்த கல்வித்துறையில செங்கோட்டை இருக்கும்போது, அதே போல தங்க தன்னரசு திமுக இருக்கும்போது கல்வி அமைச்சராக இருக்கிற பொழுது, CV சண்முகம், இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு 100 டிரான்ஸ்ஃபர் பொண்டாட்டி புருஷன் பிரிப்பாங்க. ஒரு 200 கிலோமீட்டர் பிரிப்பாங்க. அவன் 25 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வருவான். 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும். பேராசிரியர்லாம் 25 லட்சம் ரூபாய். உயர் பதவி, அதிகாரி பதவினா 25 லட்சம். அப்போ 100 பேருனா 25 கோடி. இதுக்கு பேரு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர். மனிதாபிமானமே இல்லாத டிரான்ஸ்ஃபர் இது. இப்போ ஒரு அதிகாரி, ஒரு PWR இருக்காரு. அந்த அதிகாரிய திருச்சியிலிருந்து தூக்கி திருநெல்வேலிக்கு அடிப்பான். அவர் அங்க PWR ஹைவேஸில் கமிஷன் வாங்குவார். கமிஷன் வாங்கி அமைச்சருக்கு கொடுப்பார். இப்போ அந்த கமிஷன் வாங்க முடியாது. திருநெல்வேலிக்கு போனால் அங்கே ஒரு ஆள் இருப்பான். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவோம்? அந்த ஆள் 25 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு திண்டிவனமே விடுன்னு கேட்பார். இப்படித்தான் நிறைய டிரான்ஸ்ஃபரை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். இதுக்கு பேரு பணப்பலன். நீங்க விவசாயத்தில் சில பயிர்களுக்கு பேரு பணப்பயிர்னு சொல்லுவோம்.
அதே போலதான் நடக்கும். இப்ப அதை ஒரே உத்தரவோட ஒழிச்சிட்டாரு. அது நடந்தது உண்மைதானே? நடந்ததானே உத்தரவு போடுறாரு. அப்போ அரசு அதிகாரிகள் குடும்பம் பூரா அப்பா பொண்டாடி பூசன் ஒரே ஊர்ல வேலை பார்க்கலாயா? இது அந்த ஓட்டு யாருக்கு வரும்? விஜய்க்கு. விசிலுக்கு தான் வரும். இப்படி திராவிட இயக்கங்களுடைய அடிமடியிலேயே கை வச்சதுனால திமுக தன்னுடைய மரண பயம் வந்துருச்சு. வந்த பிறகுதான் எப்படி ஜெயலலிதா கருணாநிதி அரசியல் இருந்தது. காலையில ஜெயலலிதா ஒன்று சொன்னா சாயங்காலம் கருணாநிதி அதை எதிராக சொல்லுவார். கருணாநிதி ஒன்று சொன்னார்னா ஜெயலலிதா எதிராக சொல்லுவார். இதுதான் 91 ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை. அப்புறம் தான் கருணாநிதி இறந்தார். அதுவரை இதுதான் அரசியல். கருணாநிதி அறிக்கை வந்தா காரசாரமா ஜெயலலிதா அறிக்கை வந்துடும். ஜெயலலிதா ஒரு செயலை செஞ்சா கருணாநிதி ஒரு எதிர்ப்பு. பல சிலேடைகள் முரசொலியில் ஒன்று வரும், தினகரில் ஒன்று வரும். அப்போ பிரஸ் மீட் வச்சு அவரே கேள்வி எழுதி கொடுத்து அவரே கேட்க சொல்லுவாரு, எல்லா வேலையும் பண்ணுவார். இப்ப அந்த நிலையை யார் எடுக்கிறார்? உதயநிதி எடுக்கிறார். உதயநிதிக்கே மூத்த அமைச்சர்கள் யாரு? நேரு இந்த பக்கம் அடியாள் வேலை, இந்த பக்கம் ஐ பெரியசாமி. பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னமோ பேப்பர் கொடுத்து வாங்கி பத்திரம் வச்சுக்கிறார். இதெல்லாம் தாக்கு பிடிப்பாரா விஜய்? விஜய் மக்கள் தாக்கு பிடிப்பான்னு கேளுங்க. நீங்க எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வராரு, 87 டிஸ்மிஸ் பண்றாங்க. ஊருக்கு கட்சி வேண்டாம் அவன் போடான்றார். மக்கள் என்ன பண்றான்? இல்ல நீங்க வாங்குங்க. 77 to 80 ஒரு பைசா எவ்வளவு வாங்கக்கூடாது. எம்ஜிஆர் வச்சிருந்தார். ஒரு பைசா திருடக்கூடாது. ஏதாவது குற்றச்சாட்டு வந்தா சாட்டையில் அடிப்பார். எனக்கு தெரியும், ஆத்தூர் வெள்ளச்சாமி சாட்டையில் அடி வாங்கினார். பேரே சொல்லிட்டேன். ஆத்தூர் வெள்ளச்சாமி சாட்டையில சவுக்கில் அடி வாங்கினார். எல்லா புகார் வந்தா தோட்டத்துக்கு வர சொல்லிடுவாங்க. இல்ல விஜய் அது மாதிரி சவுக்கு எடுக்க மாட்டேன்றாரு. அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. மக்கள் அதான் விரும்புறோம். நீங்க உதயநிதியை போலீஸ் விசாரணை கூப்பிடுறது 8:30 மணிக்கு போறான். கருணாநிதிய ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனை மணிக்கு போச்சு? இரவு. ஐயோ கொள்றாங்களா, அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, ஐயோ ஐயோ கத்தினார். அதுதான் ஜெயலலிதா. அதே போல ஜெயலலிதா சாட்டை யார் எடுக்கணும்? விஜய் எடுக்கணும். விஜய் எடுக்கணும். நீங்க திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் திமுக அமைச்சர்கள் நெஞ்ச நிமித்தி சுத்திட்டு இருக்காங்க. பல கோடி தேடி இருக்கான், பல மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிருக்கான், வரியா எடுத்திருக்கான், கோயில் சொத்தை பூரா உருக்கி இருக்கான், கோயில இருந்து தங்கத்தை காணோம். சேகர் பாபு எந்த நடவடிக்கை இல்லையே. ஏன் அதெல்லாம் வெளியே வர மாட்டேங்குது? அப்போ யோசிக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? இதை தவிர்க்கிறீங்களா? நீங்க என்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்று நேரம் ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்களோ அன்னைக்கே உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை 50% குறைஞ்சு போச்சு. இப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய அத்தனை பேர் இருக்க. நேரு, வேலு, மூர்த்தி, செந்தில் பாலாஜி தொடவே முடியலையே. இன்னைக்கு நேருவும் போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு வந்துட்டாரு. பிடிஆர் கேன்சல் ஆயிருக்கு. இப்போ விஜயோட தரப்பு என்ன பேசுறாங்க? ஏன்னா ஒரு பக்கம் திமுக கொள்ளையடித்ததை நாங்கள் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுப்போம் அப்படின்றாங்க. ஊழலை ஒழிப்போம், ஊழல் வாங்கினவங்களையும் ஒழிக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு தான் கட்சியும் திருத்த மாட்டேன்றாங்க, மற்ற கட்சிகளும் திருத்தவங்கள பிடிக்க மாட்டேன்றாங்களே விஜய். இல்லை, இது அவருக்கு தப்பான ஆலோசகர்கள். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காரு கருப்பு கண்ணாடி போட்டு போயிருக்கு. எம்ஜிஆர் எல்லாத்தையும் பார்ப்பார், ஜெயலலிதா எல்லாத்தையும் பார்க்கும், கருணாநிதி எல்லாத்தையும் பார்ப்பார். இப்போ வழிநடுக மக்கள் நிற்கிறான். நீங்க காருக்குள்ள கருப்பு கண்ணாடி ஓட்டிட்டு உள்ள இருந்தீங்கன்னா நீங்க உங்களை எப்படி மக்கள் தலைவரை ஏற்றுக்குவோம்? நீங்க 40 வண்டி வருது, ஒரு மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆகுது. ஒரு சாமானியன் தானே விஜய். விஜய் என்ன பிறக்கும் போதே முதலமைச்சர் நாற்காலியில் தான் பிறந்தாரு. அப்போ மக்களுக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி சினிமா தனமா இருக்கேன். உங்களை இதுவரை நடிகனா பார்த்தான். நீ கருப்பு கண்ணாடி எதிர்கட்சிகள் அப்படித்தானே விமர்சனம் வைக்கிறாங்க. சினிமாவில இருந்து மீண்டு வரல விஜய் அப்படின்றது. அத இப்போ அவருடைய உத்தரவுகள் எல்லாமே ஒரு ஆரோக்கியமா இருக்கு. ஆனால் இந்த ஆரோக்கியம் அரசியல் மயப்படுத்தணும். அரசியல் மயப்படுத்தாம சினிமா மயப்படுத்துறான்.
எப்படி இருக்காது? விஜய் ஏனோ தானோ அரசியலுக்கு வந்துட்டாரு, வெற்றியும் பெற்றுட்டாரு. இது திமுக எதிர்பார்க்கல. இங்க முக்கியமா பேச போறது வந்து இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்கள் தான் விஜயை இன்னைக்கு இந்த அளவுக்கு தூக்கின்னு வந்து வச்சிருக்கு. அந்த ஊடகங்களை விலை போயிருக்காங்க. ஊடகங்கள் எல்லாம் குறிப்பா 4ஆம் தூண், நாட்டின் 4ஆம் தூண் உண்மையா இருக்கவங்க. ஆனா இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது எப்படி சார் நாடு உருப்படும்? நீங்க நல்ல கேள்வி. கருணாநிதி ஆட்சி காலத்துல தோத்து போற திமுகவை ஹிண்ட்ராம் ஜென்ட்ராம்ல என்ன பண்ணாங்க? திமுக 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 200 சீட் அடிக்கும். திமுக 200 விஷன் 200 எப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஒரு 2 வருஷம் முந்திய. அப்ப இந்த ஊடகங்கள் அதே வேலைத்தனை செஞ்சது. இப்ப ஆளுங்கட்சியான பிறகு இதே வேலைத்தனை. அதாவது தினத்தந்தி பத்தி சொல்லுவாங்க. தினத்தந்தி அரசு விளம்பரத்தை மட்டுமே நம்பி வருகிற பத்திரிகை. ஆளுங்கட்சி முதல் பக்கம் ஆளுங்கட்சியினுடைய அறிக்கை படமெல்லாம் இருக்கும். ஆளுங்கட்சி செய்தி முதல் பக்கமா இருக்கும். எதிர்கட்சி செய்தி 6ஆம் பக்கம் இருக்கும். எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆச்சுன்னா 6ஆம் பக்கம் எந்த பக்கம் ஆயிரும்? முதல் பக்கம் ஆயிரும். முதல் பக்கம் 6ஆம் பக்கம் ஆயிரும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களுடைய நிலைமை. ஏன் இந்த சூழல் வந்தது? ஏன்னா குறிப்பா மூத்த பத்திரிகைகள் எல்லாம் பேசுனா ஒன்னும் விலை போறாங்க, இல்லைன்னா கைதுக்குள்ளாகிறாங்க, இல்லைன்னா அவங்க மேல அவதூறு வழக்குகள் போடுறாங்க. ஏன் இதெல்லாம் இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இது தாவேகா கண்டுபிடித்த கொள்கை அல்ல. திமுக கண்டுபிடித்த கொள்கை, அது அதிமுக கண்டுபிடித்த கொள்கை. அது இப்போ இப்படிதான் பண்ணணுமோ, நீங்க ஒரு ஃபார்முலான்னு உருவாக்குவான். இது உருவாக்கியது திராவிட இயக்கம். இந்த ஃபார்முலாவிலிருந்து தாவேகா வெளியே வரணும். அந்த ஃபார்முலாக்குள்ள இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி ஒரு 4ஆம் தர ஒரு நரகல் நடையில ஒரு கருத்தை சொன்னார். மக்கள் பூரா கொந்தளிச்சான். இது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் நடுநிலையில இருந்து திமுக, அதிமுக, தாவேகா 3 பேருக்கும் பொதுவான ஊடகமா இருந்தால் மக்கள் வரவேற்பான். இப்ப ஊடகங்கள் பூராம திமுக ஊடகம் திமுக பக்கம் இருக்கு, அதிமுக ஊடகம் அதிமுக பக்கம் இருக்கு. இங்க 4 வகையான பாலிடிக்ஸ் இருக்கு. பாஜக பாலிடிக்ஸ் பாஜக பக்கம் இருக்கு. இப்ப தாவேகா பக்கம் ஆதவ் அர்ஜுனாவுடைய டீம், அதாவது ஆதவ் விகடன், ஆனந்த விகடன் என்ன விகடன் ஆகிப்போச்சு, ஆதவ் விகடன் ஆகிப்போச்சு. அப்போ இவர்கள் தான் கொள்கை முடிவு பண்றோம். புகார்கள், ஊழல் புகார் வந்துட்டு தான் இருக்கு. ஆனந்த ஜூனியர் விகட எடிட்டர் இருந்த கலைச்செல்வன் மகாபலிபுரம் எலிபென்ட் கேர்வ்ஸ் ஹோட்டல்ல டெய்லி 20,000 ரூபாய் கொடுத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. ஆனந்த விகட எடிட்டர், அவர் யாருடைய பிஏ? ஆதவுடைய பிஏ. இந்த புகார் வரத்தான் செய்யும் ஊடகவியலாளர் மேல. நீங்க அபுதாகிர் பழைய யூனியோட ரிப்போர்ட்டர், அவர் வெளியில போய் பல பஞ்சாயத்தான. இப்ப அவரு ஆதவ அர்ஜுனா கூட இருக்காரு, கலைச்செல்வன் ஆதவ அர்ஜுனா கூட இருக்காரு. 2 பேரும் எங்க ரூம் போட்டிருக்காங்க? அதாவது மகாபலிபுரம் வெல்கம் ஹோட்டல், அதாவது ஃபிஷர்மேன் கோன்னு சொல்லுவாங்க. கருணாநிதி அங்கதான் உட்காந்து கவிதை எழுதுவார். அங்க உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 20,000 25,000 வாடகை, 25 லட்சம் ரூபாய் கம்மி, டீலிங்கே கிடையாதான். இந்த புகாரும் வருது. யார் மேல? ஊடகவியலாளர் மேலேயே வருது. அப்போ இதையெல்லாம் விஜய் சரி செய்யணும். அதுதான் இப்போ மோடியோட அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்காரா? ஏன்னா மோடியோட அரசியல் வந்து நீங்க நீதிபதிகளாக இருக்கட்டும், இல்லை அவர் கீழே வேலை செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரிட்டையர் ஆன ஒரு பதவி வரும் பாஜகவில். அதை இங்க செய்யறாரா? ஏன்னா ஊடகங்களுக்கெல்லாம் இப்ப பதவி கொடுத்துன்னு இருக்காங்க. குறிப்பா சிறுபான்மை தலைவரா திரு பிலிப் ஜெரால்ட் அவங்கள போட்டிருக்காரு. இது போல ஊடகங்கள்லாம் உள்ள வராங்க. லைவ்ல மணியை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இது போல தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஜாப் எல்லாம் இருக்கு இல்லையா? அரசியல்ல ஊடக பிரிவுன்னு வைக்கிறாங்க, டிஐபிஆர் இருக்கு, இது போல நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் அவங்களே தீர்மானம் இல்லைங்க. அதாவது இது ஆளுங்கட்சி ஆதரவாளருக்கு கொடுக்குற பதவி. இப்போ லைலா மணிக்கு கொடுத்தாங்க, இப்போ பெலிக்ஸ் ஜெரால்டு கொடுத்துருக்காங்க, சிறுபான்மை பிரிவு தலைவர். அவர்கள் 2 பேருமே தாவேக்காரனுடைய செய்தி தொடர்பாளர்கள் இல்லை.
அவர்கள் நீங்கள் இப்போ அவங்க தன்னை எதுக்குள்ள சுருக்கிட்டாங்க, தாவேக்காக்குள் சுருக்கிய பிறகு அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பீட்டர் அல்போன்ஸுக்கு திமுக கொடுத்துருது சிறுபான்மை வாக்குகளை தக்க வைப்பதற்கு. இது இயல்பாக நடக்கிறது தான். எல்லா அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அதை ஆட்சிக்கு வந்து தாவேக்காவும் அவர்களை ரோல் மாடலாக வச்சு இது செய்யுது. இது காலங்காலமா நடைமுறையில் உள்ளதுதான். இதெல்லாம் மாற்ற முடியாது. எதை மாற்றணும்னா அரசு வழக்குரைஞர்களாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆட்கள் வருவதை தடுக்கணும். ஏன் நீங்க பல பேர் நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அறிவானவர்கள், வாதம் செய்யக்கூடியவர்கள், குற்றவாளி தப்ப முடியாமல் தண்டனை வாங்கி தருவர்கள், இவர்கள் தான் இந்த பதவியில் இருக்கணும். ஆனால் அந்த திமுக அதிமுக வந்த பிறகு அதிமுக வக்கீல் வண்டு முருகன் பூரா எல்லாம் அரசு வழக்குரைஞரை வந்துட்டாங்க. இதை இவர் தவிர்த்திருக்கலாம். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு, ஆளுங்கட்சி வளர்ச்சி பெறுவதற்கு இது போன்ற ஒரு மலிவான அரசியல் நடக்குது. இதில் பாருங்க, ஆடு திருடின வழக்கில் உள்ள போன ஒருத்தர் தாவேக்கா அரசு வழக்குரைஞர் வந்திருக்காரு, ஒரு புகார் இருக்கு. அரசு தாவேக்கா வழக்கறிஞர் பிரிவே வழக்கு போடுது. அப்போ இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். தகுதியானவர்களை அரசு வழக்குரைஞர்களாக நியமித்திருக்கலாம். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். திமுக அதிமுக பார்முறையில் போகக்கூடாது. ஆனால் அதை தாவேக்காவும் அதையே பின்பற்றுவதுதான் கடுமையான விமர்சனம் வருது. இப்போ மக்கள் மத்தியில விஜய், உதயநிதி இன்னைக்கு இந்த ஃபைட் நடக்குது. யாரை விரும்புறாங்க சார் மக்கள்? மக்கள் விஜய் தான் விரும்புறான். ஏன்னா திமுக மீது உள்ள கோபம் இன்னும் குறையல. 2 மாசம் 3 மாசத்துல அது குறையும் செய்யாது. என்ன காரணம்னா திமுகவை 50 ஆண்டு காலமா ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்படிதான் எம்ஜிஆர் கண்டுபிடிச்சான், ஜெயலலிதா கண்டுபிடிச்சான், விஜயகாந்த் கண்டுபிடிச்சான், சீமானை கண்டுபிடிச்சான், இப்ப விஜய் கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப இவங்களோட 2 பேரோட திட்டம் என்ன? ஏன்னா ஒருத்தர் சாதிக்கிறாங்க, இங்க மக்கள் பணி தேங்கி நிக்குது, என்ன செய்ய போறாரு விஜய்? இல்ல, மக்கள் பணி தேங்கி நிக்கலன்னு சொல்ல முடியாது. அரசு அதிகாரி வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கலெக்டர் வேலை பார்க்காம இருக்காரா? சீஃப் செக்ரட்டரி வேலை பார்க்காம இருக்காரா? பைனான்ஸ் செக்ரட்டரி வேலை பார்க்காம இருக்காரா? வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அரசியலும் நடந்து கொண்டு இருக்கிறது. உதயநிதி தாவேக்க எதை செஞ்சாலும் அதை திமுக இருந்து எடுத்தீங்க. திமுகவே அதிமுக எடுத்தது. 2 பேரும் காங்கிரஸ் இருந்து எடுத்தான். அரசு அதிகாரிகள் போட திட்டம் தானே. திமுக என்ன இருக்கு, அதிமுக என்ன இருக்கு? என்ன ரகசியம் இருக்கு சார்? வெற்றி எல்லா பேரும் மாத்துறாரு, அதுல வெற்றின்னு பேர் எடுத்துட்டு வர்றாரு. அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? ஒரு ரகசியம் இல்லை. அதாவது இதுல முழுக்க சினிமா தரமா தான் இருக்கு. அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட இயக்கம் வந்த பிறகு சினிமா இல்லாமல் எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. இது மிகப்பெரிய ஒரு அபாயம். இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். அரசியல் சொல்லிக் கொடுக்காம ரீல்ஸ் சொல்லிக் கொடுப்பது எப்படி சரியா இருக்கும்? நீங்க கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும், கீர்த்தனா 2 கார்த்தி, தேவா, கத்திரிப்பள்ளி, ஒரு 3 உதவியாளர் இருக்காங்க. ரவி தேஜா, கத்திரிப்பள்ளி, 2 கார்த்தி செக்ரட்டரி. இந்த 3 பேரும் கார்பரேட் ஏஜென்ட்டுகள், கார்பரேட் கம்பெனியுடைய ஏஜென்ட்டுகள். 3 பேருமே திமுக அமைச்சர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவன், திருடி கொடுத்துட்டு இருந்தவன் 3 பேருமே. இந்த 3 பேரையும் கீர்த்தனா அருகாமையிலே வச்சிருக்கு. என்ன தேவை? கார்த்தின்னு ஒருவர் டிஆர் பாலு உடைய உதவியாளர், ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, அதே போல பாசூட்ட கார்பரேட் மருந்து கம்பெனியினுடைய புரோக்கரா இருந்து அரசு ஒப்பந்தத்தை எடுத்து கொடுத்து அமைச்சர் கமிஷன் கொடுக்கிறவர் யாரு? ரவி தேஜா கத்திரிப்பள்ளி. இந்த கார்த்தி அதே போல டிஆர் பாலு உடைய உதவியாளராக இருந்தவர். செக்ரட்டரி கார்த்தி. இப்படிதான் 3 பேர் தான் கீர்த்தனா அமைச்சரை இயக்குகிறார். கீர்த்தனா அமைச்சர் குறுகிய காலத்துல 4 கோடி ரூபாய்க்கு சிவகாசியில வீடு வாங்கியிருக்கு. இப்படி அப்போ தொழில்துறைங்கிறது கார்பரேட் கம்பெனிகளை கட்டுப்படுத்துறதானே. அப்போ இதையெல்லாம் நீங்க உளவுத்துறை மூலம் விசாரிச்சால முழு உண்மை தெரிஞ்சிடும். முழு அமைச்சர்களையும்
உளவுத்துறை ஆட்கள் கண்காணித்தால முழு இப்போ இந்த தூத்துக்குடி எம்எல்ஏ அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் ஈசிஆர் பக்கம் அடிக்கடி செல்வார், சினிமாக்காரர் துணை நடிகளோடு நீங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு தகவல் வருது. அப்ப இதெல்லாமே ஆட்சிக்கு கெட்ட பேரு. திமுக ஒவ்வொரு அரசியல் பாமா போட்டுட்டு இருப்பான். இது இவர்களெல்லாம் மாட்டுகிற பொழுது விஜய் ஒண்ணுமே பண்ண முடியாது. சட்டமன்ற கூட்டத்தில் முடிஞ்ச உடனே அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்க போகுது. குறிப்பா ஒரு 5 அமைச்சர்கள் மாத்துறாங்க, வெளியெடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது உண்மையாது? உண்மைதான். தமிழன் பார்த்திபன் சேலத்தில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், ஸ்ரீநாத், சரத்குமார் சரத், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், இப்படி ஒரு 4-5 பேர் இந்த பட்டியல். இந்த மாற்றத்துக்கு ஊழல் தான் காரணம். வேற என்ன பண்ண முடியும்? என்ன முடியுங்க? இவங்க பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுக்க முடியும் தமிழ்நாட்டை? இல்ல பிள்ளைநாடு கூட கூட்டாளியை வச்சுக்க முடியும்? புட்டி அரசியல் தான். ஆனா புஷி ஆனந்தும் ஊழல்ல சிக்கியிருக்காரு. புஷி ஆனந்துடைய மருமக பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து பொட்டி வாங்கிட்டே இருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு, திருத்திங்க, இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள், மாற்றப்படுவீர்கள். நீங்க அச்சுறுத்தல் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப அவருக்கு இன்னைக்கு வழக்கு, மனைவி சங்கீதா இன்னைக்கு வழக்கு, அவர் கோர்ட்ல ஆஜராகி ஆவணம் தம்மா. அப்போ தனிப்பட்ட முறையில் வழக்கு, ஆட்சியில அமைச்சர்கள் பூரா பொட்டி வாங்கிட்டே இருக்கான். அது எதாவது வழக்கா மாறுமா? இப்படி இந்த அரசியல் நகர்வு முதலமைச்சரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எப்படி போகும், எப்படி நடக்கும் என்பது இன்னொரு 3 மாசம் 6 மாசம் தெரிஞ்சு. கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ சமீபமா கிசு எல்லாம் வந்தது இல்லையா? குறிப்பா உதயநிதி அவர்களும் அதுல பேசியிருந்தாரு. த்ரிஷா இந்த களத்துல அரசியல் களத்துல இறங்க போறாங்களா? இல்லைங்க, அதாவது த்ரிஷா அரசியல் களத்துல இறங்குவதை விட இப்ப விஜய் த்ரிஷா நட்பு, த்ரிஷாவுக்கு என்ன தேவை? அதிகாரம் தேவையா, இல்ல பணம் தேவையா, இல்ல என்ன தேவை? எல்லாமே நட்பு ரீதியா கிடைக்குது. அப்படி கிடைக்கிற போது எதுக்கு அதிகாரத்துக்கு வரணும்? இல்ல அவங்களோட ஆசையே முதலமைச்சர். அதாவது அப்படியெல்லாம் முதலமைச்சர் நாற்காலி என்ன தெருவிலே கிடக்குது? யார் வேணாலும் வந்து உட்கார்ந்துக்கிறது. மக்கள் விரும்பினால் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். அதனால மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்க ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதை போல திரிஷா ஒரு காலத்தில் முதலமைச்சர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி, வணக்கம்.